நமோ நமः நமோ வை பிரம்மனிதயே வாசிஷ்டாய நமோ நமः. வியாசர் மூலமாக நமக்கு ஆச்சரியமான மகாபாரதத்தை கொடுக்குறார் இல்லையா? அவருடைய குலத்தையே சொல்கிறார். வியாசம் வசிஷ்டர் நப்தாரம் சக்தேகே பௌத்திரம், சக்திங்கிறதான அவருடையதான பௌத்திரன் இப்படியெல்லாம் சொல்லி சுகபிரம்மத்தை சக்தேகே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம், பராசருடையதான பிள்ளை சுகதாதம் அப்பேற்பட்டதான சுகபிரம்மம் அப்படின்னு சொல்லி இவாள்லாம் நமக்கு கொடுத்து பெருமாள் அனுகிரகிச்சு நமக்கு காப்பாற்றி கொடுக்குறார் நல்ல வழியில் போகும்படியா. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் சர்வரும் உஜ்ஜீவிக்கும்படியாக நமக்கு பண்ணது தான் ஒரு பெரிய உபகாரம். ஆழ்வார்களெல்லாம் நமக்கு அவதரிக்கும்படியா பண்ணி, ஆச்சாரியர்களை அவதரிக்கும்படியா பண்ணி நமக்கு இவ்வளவு அனுகூலம் பண்ணுறான் பெருமாள். அதனால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் அவதரிச்சாருன்னா பல பேருக்கு ராட்சசர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து புரிய வைக்கிறான். மகரிஷிகளுக்கெல்லாம் ஞான திருஷ்டியினால் புரிய வைக்கிறான் தான் பகவான் தான். என்ன மகரிஷிகள்லாம் சொல்கிறார் இல்லையா? சரபங்கர்லாம் ராமன் வரப்போகிறார் அப்படிங்கிறார். மதங்கர மகரிஷி ராமன் வரப்போகிறார் அப்படின்னு சபரியை நீ இருந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி ராட்சசால இருக்கக்கூடிய சாப விமோச்சனம் பண்ணும்பொழுது சாப விமோச்சனம் அவனுக்கு பண்ணி தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து உத்தம லோகத்தை கொடுக்குறார். இப்படி எல்லாருக்கும் புரிய வச்சுட்டே வரார். அதில் புரிய வச்சதில் ஒருத்தந்தான் மால்யவான்னு ஒருத்தன். மால்யவான் ராவணனுடையதான பாட்டனர். அவன் எவ்வளவோ சொல்லி பார்க்குற, ராவணா நீ ராமனை சாதாரணமாக நீ நினச்சின்னு இருக்க, ராமனை அப்படி நினைக்காதப்பா, அவரை திருத்தணும்னு பார்க்குறார். விஷ்ணும் மன்யாமகே தேவம் மனுஷம் தேகமாஸ்திதம். விஷ்ணு மன்யாமகே வந்திருக்கிறது விஷ்ணு தான். அந்த மனுஷ தேகத்தை எடுத்து வந்திருக்கான். ஆனால் நீ அதை நினச்சி ஏமாந்துடாத, அவன் பகவான் தான் அப்படின்னு மால்யவான் சொல்கிறான். அதனால் கேளுடா ராவணா, நான் சொல்கிறத கேளு. என்ன நான் இவ்வளவு தூரம் புலம்புறேன், ஆனால் நீ பண்ணுறது தான் பண்ணின்னு இருக்க. இன்றைக்கி தெரியாது, உனக்கு நாளைக்கு தெரியுங்கிறார் மால்யவான். நான் போனதுக்கப்புறம் கூட உனக்கு தெரியும்னு. நாளை தெரியுமடாம் மால்யவான் பேச்சு, நாளை தெரியுமடாம் மால்யவான் பேச்சு. ராமன் பேர் சொன்னாலே எடுக்குது பெருமூச்சு, ராமன் பேர் சொன்னாலே எடுக்குது பெருமூச்சு. கேளடா ராவணனே, கேளடா ராவணா கேளு, வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கோ. முற்றிலும் தானே அந்த ராமாவதாரம் தன்னை, முற்றிலும் தானே அந்த ராமாவதாரம் தன்னை மூவரும் ஓர் குருவாய் எடுத்தான் என்றாரே. எல்லாம் ராமன் யாருன்னு நினச்சின்னு இருக்க, 3 தெய்வங்களுடையதான உருவம் தான் சம்புடமாக ராமனா அவதாரம் பண்ணியிருக்கு. தெரிஞ்சுக்கோ ராவணா, அதனால நீ புரிஞ்சுக்கோ. சற்றும் அறிந்திலையோ தேவரெல்லாம் குரங்காய், சற்றும் அறிந்திலையோ தேவரெல்லாம் குரங்காய், சதமந்தர் என்றாரே இப்பார்க்கே. கேளடா ராவணனே, அப்பா நான் சொல்கிற பேச்சை நீ கேளு. தேவர்கள்லாம் குரங்கா வந்திருக்கா, அதுவும் சமுத்திரத்தை கட்டினது நம்ம மனுஷனால யாராலையும் முடியாது. அதுதான் அப்ராகிருதமான ஒரு விசேஷத்தை அப்ராகிருதமான எம்பெருமான் தான் பண்ண முடியும். அதனால் பிராகிருதத்தினால யாராலையும் பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ. வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணையை கட்டிடணும், வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அணையை கட்டுறதுங்கிறது சரிபட்டு வராது. நீ அந்த மாதிரி காரியம் பண்ணின்னு இருக்க. ஒற்றி வெள்ளம் வரும் முன் அணை கோழி கொள்ள வேணும், ஒற்றி வெள்ளம் வரும் முன் அணை கோழி கொள்ள வேணும். ஊரில் கிட்டி வந்தாரே செய்வதுண்டோ இனிமேல், பித்து பிடித்தார் போலே பிடித்ததை பிடியாதே. பேதை சீதையை வீடு பிழைப்பது மெய்யானால். கேளடா ராவணனே நான் சொன்ன புத்திமதி, கேளடா ராவணனே.
அணை கட்டுறதுன்னா வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி பண்ணணும். இப்போ நான் எல்லாரும் வந்து நிற்கிறா உன்னோட யுத்தம் பண்ணுறதுக்காக. இப்போ போய் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறியே, மரியாதையாக சீதையை விட்டுடு இன்னும் மால்யவான் உபதேசம் பண்ணுறாரு. எது சொல்லியும் அவன் கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறமா ராவனுடைய குணத்தை மாற்ற முடியல. மறுநாள் அற்புதமான பௌர்ணமி, ஆச்சரியமான சந்திரிகை, ஆச்சரியமான ஒரு இருட்டில் அந்த சந்திரனுடைய பிரகாசம் வெளிச்சத்தை கொடுக்கறது. இரவு பொழுது இப்படியே சுக்ரீவன் ராமபிரான் இவெல்லாம் என்ன பண்ணுறா, சுவேல பருவதத்து மேலே ஏறிண்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ராவணனுடைய தானே லங்கையெல்லாம் தெரியறது பார்த்துட்டு இருக்கா. லங்கேஸ்வரனான ராவணன் என்ன பண்ணுறான், அவனும் தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய மேல் மாடியில் உப்பரிகையில் போய் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செய்வதறியாமல் அப்படியே உள்ளே அங்கேயே அந்த காத்தோட்டத்தில் வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் இப்படி போயின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் ராமபிரான் வந்து கலங்கும்படியான ஒரு காரியத்தை பண்ணாங்கிறார் வால்மீகி. சுக்ரீவன் அந்த ராவணனை பார்த்த உடனே ஒரு கோபம் ஏற்பட்டுதான். ராமன் கவனிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் கிடுகிடுன்னு ஓடி போய் அவனை போய் ராவணனை தள்ளி விட்டு அவனை ஒரு குத்தி தலையில் இருக்கிற கீடமெல்லாம் தள்ளி விட்டு மூக்கை கடித்து உடம்பெல்லாம் பிராண்டி ஒரு க்ஷண போதில் பண்ணிவிட்டு திருப்பி ராமனிடத்தில் வந்து உட்காந்துட்டார். ஆனால் அடியன் குருநாதர் சொல்லுவார், சுக்ரீவன் ராஜான்னாலும் குரங்கு தானே, குரங்கு ராஜான்னு வேணால் சொல்லலாம். அந்த குணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதனால் போய் தாவிட்டு போய் காரியத்தை பட்டுன்னு வந்து உட்காந்துட்டாராம் ராமனிடத்தில். ராமன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா பக்தானிடத்தில் பக்த அபிமானி பக்த வாத்சல்யங்கிறத பெருமாள்கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் பக்த வாத்சல்யத்தினால கலங்கி போயிட்டார். ராமனுக்கு வந்து பிராண அவஸ்தையாயிடுது. சுக்ரீவனை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஆழ்வார்கள்லாம் என்ன பெருமாளை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் இங்கே வந்து பெருமாள்